கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. நான் உங்கள் சகோதரி மெஸ்ஸி என்ன பாக்கியம். கர்த்தர் இன்றைக்கு நமக்கு தருகிற வசனம் உபாகமம் 33வது அதிகாரம் 28வது வசனம். இஸ்ரவேல் சுகமாய் தனித்து வாசம் பண்ணுவான். யாக்கோபின் ஊற்றானது தானியமும் திராட்சரசமும் உள்ள தேசத்தில் இருக்கும். அவருடைய வானமும் பனியை பெய்யும். இதுதான் நம் தேவாதி தேவன் உங்களுக்கும் எனக்கும் தருகிற வாக்குத்தத்தம். மோசே மரிப்பதற்கு முன்பாக எல்லா கோத்திரத்தாரையும் கூப்பிட்டு ஆசீர்வதிப்பார். யாக்கோபுடைய 12 கோத்திரத்தாருக்கும் இது மொத்தமாக அளிக்கப்படுகிற ஆசீர்வாதம்தான் இந்த 28வது வசனத்தில் சொல்லப்படுகிறது. பாருங்கள், இஸ்ரேல் சுகமாய் தனித்து வாசம் பண்ணுவான். யாக்கோபின் ஊற்றானது தானியமும் திராட்சரசமும் உள்ள தேசத்திலே இருக்கும். அவருடைய வானமும் பனியை பெய்யும். இதுதான் கர்த்தர் நமக்கு தருகிற வசனம். நமக்கும் கூட இந்த ஆசீர்வாதத்தை தர அவர் வல்லவராய் நல்லவராய் இருக்கிறார். அந்த காலகட்டத்திலெல்லாம் ஃபுல்லாக விவசாயம்தான் அதிகமாக இருந்தது இல்லையா? அப்படி தான் அந்த ஆசீர்வாதத்தை அவங்கவுங்களுக்கு கர்த்தர் கொடுத்தார். யாக்கோபுக்கு ஐஸ்வர்யத்தால் நிரப்புனார். அவர் தானியமும் திராட்சரசமும் நிறைஞ்ச தேசத்தில் அமர செய்தார். வானமும் பூமியும் அதனுடைய பலனை கொடுத்தது. அப்படி தான் உங்கள் வாழ்க்கையில் கூட நீங்கள் இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற போது ஒரு வறண்ட நிலத்தை போல நீங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கலாம். வானமும் பூமியும் பொய்த்து போயிருக்கலாம். உங்கள் வாழ்க்கையில் சுற்றி எந்த ஒரு வருமானமும் இல்லாத நிலையில் நீங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கலாம். வருமானம் வருவதற்கான எந்த ஒரு சூழ்நிலை அமையாது இருக்கலாம். உங்களால் வேலைக்கு கூட போக முடியாத சூழ்நிலையில் நீங்கள் தவித்து கொண்டு இருக்கலாம். உங்களுக்கு வேலை வாய்ப்பு வரலைங்கிற ஒரு சூழ்நிலையாக கூட இருக்கலாம். ஆனால் கர்த்தர் இன்றைக்கு சொல்கிறார், யாக்கோபை ஆசீர்வதித்த தேவன் யாக்கோவுக்கு ஒரு ஊற்றையும் தானியத்தையும் திராட்சரசத்தையும் நிறைஞ்ச இடத்த காமிச்சு அவங்களை நிறைவாய் வாழ வைத்த தேவன் உங்களுக்கும் அப்படிப்பட்ட வாழ்க்கையை தருவேன் என்று சொல்லி வாக்கு கொடுக்கிறார். உங்கள் வீடுகளில் ஒரு குறைவும் இருக்காது என்று சொல்லி கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். கேட்க நல்லா இருக்கு சகோதரி, ஆனால் இது என் வாழ்க்கையில் நடக்குமா என்று சொல்லி நீங்கள் பேசுகிறது என் காதில் விழுது சகோதரி. தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. விசுவாசிக்கிறவனே பாக்கியவான். இன்றைக்கி நீங்கள் விசுவாசிங்க. கர்த்தர் இந்த ஆசீர்வாதம் இந்த செகண்டு உங்கள் வாழ்க்கையில் வந்து நடைபெறும். கர்த்தர் தாம் இந்த வார்த்தை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.